அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசி நண்பர்களே, இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடகம் ராசி கூட பொருந்தக்கூடிய பூசம் நட்சத்திரம் 1 முதல் 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறோங்க. உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடையணும் நண்பர்களே. உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க. அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் ஃபியூச்சர்ல நம்ம கடகம் ராசி பூசம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியா இமீடியட்டா உங்களுக்கு தகவல் தெரியப்படுத்த முடியுங்க. இப்போ பொதுவாகவே கடகம் ராசி அப்படின்றது காலபுருஷ தத்துவப்படி நீங்க 4வது ராசியா வருவீங்க. மேலும் ஸ்தர ராசிகள்ல ஒரு ராசி கடகம் ராசிங்க மற்றும் நீர் ராசிகள்ல ஒரு ராசி கடகம் ராசிங்க. கடகம் ராசி கூட பூசம் நட்சத்திர நண்பர்கள் 4 பாதத்து நண்பர்களுமே நிரந்தரமா பொருந்துவீங்க. மேலும் இப்போ கடகம் ராசியோட அதிபதி சந்திர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய கடகம் ராசி நண்பர்கள் நிரந்தரமா வேண்டி வேண்டிய கடவுள் அம்மன் தாயாருங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோயிலுக்கோ அல்லது அம்மன் தாயார் கோயிலுக்கோ ஒவ்வொரு வார திங்கட்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ போயிட்டு ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த மாதிரி நீங்க ரெகுலரா கடவுள் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுடைய பாடியில ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்பட்டு இனி வரவிருக்கும் நாட்கள்ல உங்களுக்கு எந்த ஒரு கெடுப்பன்களும் ஏற்படாத வண்ணமா உங்களுக்கு சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் நிச்சயமாக உறுதுணையாக இருப்பாங்க அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ இந்த 2024ஆம் ஆண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராகு உங்களுடைய 9வது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. சோ வருட கிரகங்களின் ஒரு முக்கியமான கிரகம் இந்த ராகு பகவானுங்க. இப்ப இவர் உங்களுடைய தந்தை ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காரு. மேலும் இவர் ஒரு சர்ப்ப கிரகம் அப்படின்ட்டு நம்மள நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அதனால நீங்க உங்களுடைய தந்தையோட உடல் நலத்தில் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அவங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுடைய தந்தைக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் அவ்வப்போது சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திட்டு கொஞ்சம் சைலண்டா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ கேத்து ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானமான உதவி ஸ்தானத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க. ஸோ நம்ம நிறைய பதிவுல ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். இந்த பதிவுலையும் சொல்றேங்க, எப்பவுமே இந்த உபஜய ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 10 அல்லது 11 ஆகிய இடங்கள்ல எந்த ஒரு சர்ப்ப கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ அல்லது பாவ கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலோ நமக்கு நிறைய நல்ல பலன்கள் செய்வாங்க அப்படின்றது ஐதீகங்க. அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்ப கேத்து உங்களுடைய 3வது வீடுன்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானமான உதவி ஸ்தானத்துல வெற்றிகரமா அமர்ந்துகிட்டு இருக்காரு. இதன் காரணமா இப்ப நீங்க எந்த ஒரு நல்ல முயற்சி கையில எடுத்தீங்க அப்படின்னாலும் இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதுமே நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்குங்க. ஒரு சில நண்பர்கள் இந்த சமயத்துல கேட்பீங்க, சார் கேத்துன்றவரும் ஒரு டைப் ஆஃப் சர்ப்ப கிரகம் தானே, அது எப்படி எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்ட்டு. ஆமாங்க, நீங்க எதிர்பார்க்கறது கரெக்ட் தான். ஆனாலும் கூட இப்ப கேத்து குரு பகவானுக்கு நிகரான ஞானத்தின் காரகன். ராகு கொடுத்து கெடுப்பார், கேத்து கெடுத்து கொடுப்பார்ன்றது ஐதீகம். அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமா இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்க எந்த பிசினஸ்ல இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லபடியா ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்க இப்போ புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா ஒரு நல்ல புதிய பிசினஸ் தூங்குவதற்கு இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு மிக சாதியமாக பொருத்தமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் இப்போ உங்களுடைய நண்பர்கள் பிசினஸ் செய்யணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களை பணத்தை மட்டும் இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. தயவு செய்து இந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ நம்பி எந்த காரணத்தை கொண்டோ பணத்தை முதலீடு பண்ணாதீங்க. இதற்கு இன்னொரு காரணமும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க அஷ்டம சனி காலத்துல இருக்கீங்க. இந்த அஷ்டம சனி காலம் அப்படின்றது நம்மளுடைய 7 சனியோட ஜென்ம சனி காலத்துக்கு நிகரானதுங்க. ஸோ இதனால இந்த சமயத்துல நீங்க மற்றவங்களை நம்பினீங்க அப்படின்னா நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. உங்களுக்கு எந்த ஒரு நல்ல சுய தொழில் தெரியும் அப்படின்னாலும் கண்டிப்பா நீங்க பணத்தை முதலீடு பண்ணுங்க. லாஸ்ன்றது ஏற்படாமல் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்படின்னா தேவையற்ற நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு.
சரிங்களா? மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் தற்சமயம் வந்து சார் எங்களுடைய ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்குங்க. அதனால நாங்க வந்து ஜாப் வந்து விட்டுட்டோம். நாங்க இப்ப 2வது ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கிடைக்கல. இப்ப நாங்க மறுபடியும் முயற்சி பண்ணோம் அப்படின்னா, எங்களுக்கு புதுசா ஒரு ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. நிச்சயமாக விடாத ட்ரை பண்ணுங்க. 100% நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல கிடைப்பதற்கும் இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய மனதுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு நீங்க எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ 100% ஜாப் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படி இல்ல உங்களுடைய தகுதிக்கு பொருத்தமான ஒரு உத்தியோகம் கிடைக்கல அப்படின்னாலும் என்னோட சின்ன ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, தற்சமயம் வந்து நீங்க கிடைச்ச ஜாப்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு ஃபியூச்சர்ல வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்க்கு நீங்க மாறிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபேமிலியை வந்து நீங்க வந்து இந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்ல இருந்து கண்டிப்பாக காப்பாற்றிக் கொள்ளாங்க. மேலும் ஒரு சில நண்பர்கள் வாடகை வீட்டில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து புதுசா ஒரு ஃபிளாட் வாங்கிட்டு அந்த ஃபிளாட்க்கு இஎம்ஐ கட்ட முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருப்பீங்க. ஸோ இது எல்லாமே நீங்க யோசிச்சு பார்த்துட்டு கிடைக்கின்ற ஒரு வேலையில ஜாயின் பண்ணிட்டு அதற்கு அப்புறமா ஒரு 1 ஆர் 2 மந்த்ஸ்ல வந்து இன்னொரு ஜாப்க்காக ட்ரை பண்ணீங்க. உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்க்காக ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. எதற்காக இப்ப சொல்றோம் அப்படின்னா, தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்ம ஸ்தானத்துல போயிட்டு மறைஞ்சு போயிட்டாருங்க. எப்பவுமே 10 மற்றும் 10வது வீட்டுல வந்து எந்த ஒரு நல்ல கிரகம் அமர்ந்தாங்க அப்படின்னாலும் அதற்குண்டான பலம் வந்து டோட்டலாவே போயிடும். அதனாலதான் இதை சொல்றோம். மேலும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து உங்களுடைய ஆஃபீஸ்ல உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு வந்து சிறிதளவில் வந்து அவ்வப்போது வந்து கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து தேவையற்ற கருத்து மோதல்கள் எதுவுமே ஏற்படாது. உங்களுடைய அஃபிஷியல் லைஃப் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் வந்து அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நாங்க வந்து புதுசா வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் ஆல்ரெடி பண்ணிட்டோம் சார். இன்னும் எங்களுக்கு லாபகரமா இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோட இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்க செய்ய வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு தடவை கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா பாருங்க உங்களுடைய பிசினஸ் கொஞ்சம் கொஞ்சமா நல்லபடியாக முன்னேற்ற பாதை நோக்கி செல்லுங்க. ஏன்னா இப்ப நீங்க அஷ்டம சனி காலத்துல இருக்கீங்க. அந்த அஷ்டம சனி ஈஸ்வரருடைய வீரியம் கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னா நீங்க இதை பண்ணி ஆகணுங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசினஸ் நல்லபடியாக நடக்கும். ஒரு சில நண்பர்கள் வந்து கொடுக்கல் வாங்க தொழில இருந்திருப்பீங்க. உங்களுடைய தொழிலும் நீங்க எதிர்பார்க்கின்றவன வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியுங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய 10வது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்துல அமர்ந்தாலும் கூட அவர் அங்கிருந்து வந்து உங்களுடைய 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து மோதல்கள் எதனா ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து மோதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுங்க. உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்களும் வந்து இனி வரவிருக்கும் இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதுமே வந்து மிக சிறப்பாக நல்லபடியாக இருப்பதற்கும் இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் உங்களுக்கு இன்னொரு நல்ல பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரு பகவான் வந்து இந்த ஏப்ரல் மாதம் 2024 வரைக்கும் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய 4வது வீடுன்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், தாயார் ஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்கள்ல அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெறுவதற்கும் இந்த ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுடைய தாய்மார்களுக்கு வந்து மிக சாத்தியமாக பொருத்தமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் உங்களுக்கு இன்னொரு சின்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க. என்னதான் குரு பகவான் வந்து உங்களுடைய ஹெல்த் மற்றும் வெல்த் இது ரெண்டுத்துமே கை வைக்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னாலும் குருவுடைய பார்வை நேர் பார்வை தன்னுடைய 9ஆம் பார்வையை வந்து உங்களுடைய 6வது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்தை பார்க்கின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் வந்து இதனால் வரைக்கும் அவ்வப்போது சிறிதளவில் நீங்க வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால அவதிக்குள்ள இருந்திருந்தீங்க
இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக கை கொடுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படுங்க. மேலும் வந்து இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ வந்து உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களுடைய பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை பெற்று இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமா வந்து மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் வருகின்ற ஏப்ரல் மாதம் 2024 டிசம்பர் மாதம் 2024 வரைக்கும் குரு பகவான் வந்து உங்களுடைய 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. அப்போ என்ன ஆகுது, ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுங்க. மேலும் வந்து உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் நீங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனையினால இப்போ வந்து அவ்வப்போது வந்து கோர்ட் கேஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதிகப்படியாக அந்த சொத்து விஷயமா வந்து உங்க 2 பேருக்கும் நல்லபடியாக ஈக்குவலாக வந்து பார்ட்டிஷன் ஆவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க. மேலும் குரு பகவான் தான் இருக்க போகின்ற 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானம், அதாவது 11வது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துல இருந்து அவர் வந்து உங்களுடைய 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய மூல திரிகோண ஸ்தானமான பஞ்சமஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில தாய்மார்கள் வந்து சரி எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க, இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோட இருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் இப்போ நீங்க விடாத முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு பிள்ளைகள் வரும் ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் சாத்தியப்படுவதற்கும் இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் தாய்மார்களே. மேலும் நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயம் இருக்குங்க. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு இந்த ஆண்டு ஆரம்பத்திலே போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதற்கு அப்புறமா வந்து இப்போ நீங்க விடாத பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணுங்க. 100க்கு 100% நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து கண்டிப்பாக கிடைப்பதற்கும் இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக நம்மளுடைய பூசம் நட்சத்திர தாய்மார்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துங்க. மேலும் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா வந்து ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாகவோ நீங்க இன்று எடுப்பதற்கும் இது ஒரு நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் தாய்மார்களே. மேலும் வந்து இப்போ நீங்க படிக்கின்ற மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்கேஸ் படிப்புல இதனால் வரைக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல மந்தத்தன்மையா காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு நீங்க இந்த ஏப்ரல் மாதம் 2024 அப்ப எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸ்ல வந்து ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு உங்களுடைய கிளாஸ்லயோ அல்லது உங்களுடைய காலேஜ்லயோ அல்லது ஸ்டேட் ஃபர்ஸ்டும் எடுப்பதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுங்க. மேலும் ஒரு சிலர் வந்து நீண்ட காலமாக நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு இருந்திருப்பீங்க. 0.1 மார்க் 0.2 மார்க்ஸ் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து அந்த வேலை வந்து கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாங்க. இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து ஒரு நல்ல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே நல்ல வருடமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே. மேலும் உங்களுடைய 7வது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர ஸ்தானத்தையும் குரு பகவான் வருகின்ற ஏப்ரல் 2024க்கு பிறகு பார்ப்பாருங்க. இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுடைய வைஃபும் வந்து நீங்களும் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கீங்க கருத்து வேறுபாடுகள்னால அப்படின்னாலும் அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த 2024ஆம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே. மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம். கடகம் ராசி பூசம் நட்சத்திர நண்பர்களே. தேங்க்யூ.